Hello students, welcome back to the session. இன்னைக்கு நம்ம principles of management பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து techniques of scientific management பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டைட்டிலில் வந்துட்டு ஏற்கனவே டெய்லர்ஸோட ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து அவரே வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்க்கு கொஞ்சம் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் foremanship. In the factory system, the foreman represents the managerial figure with whom the workers are in face-to-face contact on the daily basis. So, foreman அப்படிங்கிறது வந்து சூப்பர்வைசர். ஒர்க்கர் வந்து அவங்கள தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஒர்க்கர் வந்து பண்ண போறாங்க. In the first chapter of the book, you have seen that the foreman is the lowest ranking manager and the higher ranking worker. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து என்னது லோயஸ்ட் ரேங்கிங் மேனேஜர், மேனேஜர்ஸ்க்கு கீழே இருக்கிற சூப்பர்வைசர். ஓகே, ஹி இஸ் த பிவோட் அரவுண்ட் whom evolves the entire production. ஸோ அவருக்கு கீழே தான் வந்து என்னது என்டையர் ப்ரொடக்ஷன் பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு. ஓகேவா? thus Taylor concentrated on improving the performance of this role in the factory setup. ஸோ அப்போ டெய்லர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபோர்மன்ஷிப்போட வேலையை மாற்றணும்னா அவரோட திங்கிங் தாட்ஸ், அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போனோம்னா அங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா அவர் தான் ஃபோர்மேன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒர்க்கரோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஐடென்டிஃபை a list of qualities of good foreman or supervisor and found that no single person could fit them all. Okay, டெய்லர் வந்து அந்த ஃபோர்மன்ஷிப்பை பார்க்கும்போது அந்த அவங்க கொஞ்சம் எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு குட் குவாலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்காண்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he is promoting some suggest functional foremanship through 8 persons. வந்து ஒரு ஃபங்க்ஷனல் foremanship ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு 8 பர்சனை செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு இதை டெஸ்ட் பண்றாரு. ஓகே, ஸோ டெய்லர் அட்வொகேட் செப்பரேஷன் ஆஃப் பிளானிங், பிளானிங்க்கு தனியா எக்ஸிகியூஷன் ஃபங்க்ஷனுக்கு தனியா வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபேக்டரி மேனேஜர் இருக்காரு இல்லையா, அந்த மேனேஜர் கீழே பிளானிங் இன்சார்ஜ், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி 2 பேரை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த 2 பேருக்கு கீழே அந்த பிளானிங் இன்சார்ஜ் கீழே 4 பர்சனை போடுறாரு. யாரான்னு பாத்தீங்கன்னா கார்ட் கிளர்க், ரூட் கிளர்க், டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க் அண்ட் டிசிப்ளினரி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி 4 பேரும். These 4 persons would draft instructions for the worker. அந்த 4 பேரும் தான் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறாங்க, இதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேவா? So under production in charge, personnel who would work were speed boss, gang boss, repair boss and inspector. So production in charge கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? ஸ்பீட் பாஸ், கேங் பாஸ், ரிப்பேர் பாஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகே, and respectively were responsible for timely and accurate completion of the job, keeping missions and tools etc. So மேல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? ஒர்க் பண்ண போறாங்க. அவங்க 4 பேரும் ஒர்க் பண்றதுக்காக இவங்க என்ன பண்ண போறாங்க? ஒர்க் பண்ண போறாங்க. மிஷின்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ரெடி பண்ணி வைக்க போறாங்க. ஓகே, this functional foremanship is an extension of the principle of divisions of work. இப்ப என்ன பண்றாரு இவரு? எல்லா ஒர்க்கையுமே வந்து டிவைட் பண்றாரு. இது உன்னோட ஒர்க், இது உன்னோட ஒர்க், இது உன்னோட ஒர்க், எல்லாரோட ஒர்க்கையும் டிவைட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், ஃபேக்டரி மேனேஜர் கீழே 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க, 2 இன்சார்ஜஸ் இருக்காங்க. பிளானிங் இன்சார்ஜ், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ். பிளானிங் இன்சார்ஜ் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட் கிளர்க், ரூட் கிளர்க், டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசிப்ளினரி, அடுத்து ஸ்பீட் பாஸ், கேங் பாஸ், ரிப்பேர் பாஸ், இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, டேக் ஆர்டர்ஸ் ஃபார் த 8 foremen in the related process or functions of production. Foreman should have intelligence, education. எப்படி அவங்க ஃபோர்மேனை செலக்ட் பண்றாங்கன்னா, ஃபோர்மேன் நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், நல்லா எஜுகேட்டடா இருக்கணும், நல்லா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஜட்மெண்ட் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்தோன்னா இவன் வேலை பார்ப்பானா பார்க்க மாட்டானா, இவன்ட்டு என்ன வேலை கொடுக்கலாம், அந்த நாலேஜ் எல்லாமே இருக்கணும். எனர்ஜெட்டிக்கலா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும், குட் ஹெல்த்தா இருக்கணும், எல்லாமே பார்த்து அவர் எடுக்கிறாரு. ஓகே, சின்ஸ் ஆல் திஸ் குவாலிட்டி குட் நாட் பி ஃபவுண்ட் இன் த சிங்கிள் பர்சன், ஸோ
எல்லா குவாலிட்டியும் ஒருத்தர்கிட்ட இருக்குமா? இருக்காது. அப்ப டெய்லர் என்ன சொல்லணும்னா 8 ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்குவா. எல்லா குவாலிட்டி இருக்கிற ஒரு குவாலிட்டி ஒருத்தர்கிட்ட இருக்கும். அந்த ஒரு பர்சனை எடுத்துட்டு வா. அப்ப 8 பேர் எடுத்துட்டு வர போறாரு. ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா those with technical mastery, intelligence and grit may be given planning work. ஸோ இப்போ இவங்க செலக்ட் பண்ணாங்களே, அங்க ஒர்க்கும் டிவைட் பண்ணிருக்காங்களா, அதை வச்சு இவங்க ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போறாங்க. பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சிம்பிளிபிகேஷன்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகே, ஸோ இதுல வந்து டெய்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெய்லர் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை மட்டும் அவன் பண்றான் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்றதுதான் இவரோட தாட். ஓகே, so according to him scientific method should be used analyzing method of production. so scientific method அப்படின்றாலே அவர் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணணும். ரூல் ஆஃப் தம்ல இருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு மட்டும் தான் வேலை தெரியும், அவன் சொன்னதை மட்டும் தான் மற்றவங்க செய்யணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு குரூப் வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா அந்த குரூப்க்கு அந்த வேலை தெரியும். ஓகே, அந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ணவரை வந்து அந்த வேலையை நம்ம பண்ண வைக்கிறோம். அப்ப ரிப்பீட்டடா அவர் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகும்? நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? திஸ் கேன் பி டன் த்ரூ ஒர்க் ஸ்டடி. ஸோ அப்ப இது எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டடி மூலமா பண்றாங்க அப்படின்றாரு. இந்த ஒர்க் ஸ்டடியில என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா டைம், மோஷன் ஸ்டடி, FEDIC study and method study and which are discussed further in the chapter. இதுல நம்ம தனித்தனியா எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா அது ப்ராசஸா இருக்கட்டும், ரா மெட்டீரியலா இருக்கட்டும், டைமா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், மிஷினரி, மெத்தட், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இது பண்றதுனால என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ரெடியூஸ் அ கிவன் லைன். அவங்க லைன் கொடுத்துருப்பாங்களே, இந்த லைன்ல இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காது. அடுத்து டு எஸ்டாப்ளிஷ் இன்டர்சேஞ்ச் அபிலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சர்ட் பார்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் இன் மெட்டீரியல்ஸ், டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மென் அண்ட் மிஷினரி. ஸோ எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் என்ன மாறும்? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல மோஸ்ட் லார்ஜ் கம்பெனிஸ் லைக் நோக்கியா, டொயோட்டா, மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெத்தட் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை பெஸ்டா பண்றதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றோம்? மெத்தட் ஸ்டடி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொருத்தரோட தாட்ஸும் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த மெத்தடை வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்றோம். ஓகே, டு டிட்டர்மைன் த பெஸ்ட் வே தே ஆர் செவரல் பேராமீட்டர்ஸ். நமக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, ஆனா ரைட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், நம்ம ரா மெட்டீரியல் எடுக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் வரைக்கும் எப்படி பண்ண போறோம், எதை வச்சு பண்ண போறோம், யாரை வச்சு பண்ண போறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் மெத்தட் ஸ்டடி. ஸோ இந்த மெத்தட் ஸ்டடியை தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்ட் மோட்டார் கம்பெனிஸும் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஈவன் இப்பயும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லாம் அதை தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்மியான காஸ்ட்ல நிறைய குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை கொடுக்கறது தான் கஸ்டமருக்கு. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா மெத்தட் ஸ்டடி மெத்தட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்டாண்டர்டைஸ்ட் மெத்தட். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தோம்னா மோஷன் ஸ்டடி. ஸ்டடி ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் லைக் லிஃப்டிங், புட்டிங் ஆப்ஜெக்ட், சிட்டிங் அண்ட் சேஞ்சிங் பொசிஷன் எக்ஸெட்ரா விச் ஆர் அண்டர்டேக்கன் while doing a typical job. ஸோ ஒரு டிபிக்கல் ஜாப் பண்ணும்போது நம்ம அந்த ஜாப்ல நம்ம எப்படி இருக்கணும், லிஃப்ட் பண்ணணுமா, உட்கார்ந்து இருக்கணுமா, இல்ல பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணுமா. unnecessary movements are sought to be eliminated so that தேவையில்லாம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எந்திரிக்க கூடாது. அந்த இடத்துல இருந்து நீங்க எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்ல, ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுல. ஓகேவா? சோ அத ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றாரு. ரிசல்ட் அச்சீவ் பை ஹிம் வேர் ட்ரூலி ரீமார்க்கபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அடுத்து வந்து டைம் ஸ்டடி. டைம் ஸ்டடி அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா அதை யோசிச்சு எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள பண்ணணும். நம்ம படிக்கும் போதே சொல்லுவாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி படி, கொஸ்டின் எழுதும் போது சொல்லுவாங்க இந்த டைம்குள்ள இதை முடி அப்படின்னு இல்லையா. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் டைம்குள்ள எவ்வளவு வேலை பார்க்க போறோம் அப்படிங்கறதுதான். ஓகேவா? சோ நம்ம இந்த மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, இவ்வளவு டைம்குள்ள இவ்வளவு பேரு எவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. சோ அதுதான் வந்து இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. On the basis of several observation, it is determined that standard time taken by the worker to make one cardboard box is 20 minutes. So, in 1 hour, he or she will make 3 boxes. Okay va? So, அப்ப ஸ்டாண்டர்ட் டைம் வச்சு ஒரு ஒர்க்கர் கிட்ட ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் செய்ய சொல்றாங்க. அவர் ஒரு பாக்ஸ் செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அப்போ 1 ஹவருக்குள்ள அவர் எத்தனை பாக்ஸ் முடிப்பாரு? அட்லீஸ்ட் 3 பாக்ஸஸ் வந்து முடிப்பாரு. Assuming that the worker has to put in 8 hours. 8 hours work நம்ம அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா and deducting 1 hour for rest and lunch. So அப்போ அவருக்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 7 hours ஒர்க். 7 ஹவர்ஸ்ல அவர் எவ்வளவு மேக் பண்ணுவாரு? 7 into 3 21 பாக்ஸஸ் வந்து மேக் பண்ணுவாரு. இது ப்ரூவ் அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுத்து அதை ஒர்க் பண்ண வச்சு அந்த ரிசல்ட் வந்து அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே, ஸ்டடி பாத்தீங்கன்னா ஃபெடிக் ஸ்டடி. இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டயர்ட் ஆகும். ஸோ டயர்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்? திருப்பி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அவங்க திருப்பி அவங்களோட ஒர்க் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்ல வந்து ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது 8 hours. ஸோ 8 hours கண்டிப்பா 1 hour என்ன பண்ணணும்? அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் தரணும், அல்ல ரெஸ்ட் டைமிங் தரணும். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்து என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ரெஸ்டே கொடுக்காம அவங்ககிட்ட வேலை வாங்கினா அவங்கள்ட்ட ப்ரொடக்டிவிட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.